ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான நார்ச்சத்து இருக்கிற இந்த சீனரிக்காய் தான் பண்ண போகிறோம். இதை வந்து தமிழில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், ஹிந்தியில் வந்துட்டு கவர் கவர்னு சொல்கிறாங்க. இந்த பொரியல் வந்து தான் நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அப்படி தான் போட்டு வைப்போம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 பக்கமும் கார்னர் எடுத்துட்டு அப்புறமா இந்த மாதிரி நொறிச்சிட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு டேஸ்ட்டுக்காக ஃப்ரை பண்ணி அந்த பாஜி ரெடி பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் சீவி நீல வாக்கில் வச்சுருக்குறோம். இப்போ இந்த பாஜி பண்ணுறதுக்காக நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். அவங்க வந்து மகாராஷ்டிராவில் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றுறாங்க. நம்மளுக்கு அது பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு அஜ்வின் ஓமம் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம காயப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெள்ளைப்பூடை வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு சீரகம் நல்லா மணமாக ஆகிட்டு இந்த டைமில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையே அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓமம், காயப்பொடி எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு மனம் வரும். நீங்கள் வேணால் செஞ்சு பார்க்கும்போது அந்த மனத்தை நீங்கள் உணர்வீங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, அழகாக இருக்குது. இப்போது இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டு இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஏற்கனவே இந்த சீனரைக்காய் அவிக்கும் போது ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி இப்போ உருளைக்கிழங்குக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டு நல்லா அடுப்பை கூட்டி வச்சு நல்ல ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைப்போம். உருளைக்கிழங்கு ஃப்ரையோ அப்படியே வேகட்டும். இப்போ வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம், அது வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. அது சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோடனே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற சீனரிக்காவை அது கூட போட்டுப்போம். இப்போ நல்லா அடுப்பை கொஞ்சம் கூட்டியே வச்சுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுப்போம். சீனரிக்காயும் உருளைக்கிழங்கும் சின்ன வெங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு உப்பு லைட்டாக போட்டு அப்படியே வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம அதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் இவ்வளோ தான் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அது அப்படியே அப்சர்வ் ஆகுதாண்டி கிண்டிட்டு விட்டுறலாம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த பாயில் பண்ண சீனரிக்காய் தான், ஆனாலும் கொஞ்சம் அந்த ஆயிலில் வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்ந்து வரும்போது ஒரு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அந்த வத்தல் பொடியும் அந்த ஆயிலும் அந்த பொட்டேட்டோவும் நல்லா ஆயிலில் மிக்ஸ் ஆகுன மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணி விடுங்க. உப்பு லாஸ்ட் எண்டில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ
கிண்டி விடுங்க. பாஜி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பாருக்கும் நல்லா சைடு சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கு கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. சீனரிக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.